வணக்கம். சுவிஸ் ஊடக மையம் சார்பாக இந்த ஊடக சந்திப்பை நடத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் அந்தோணி பட ஊடக சந்திப்பு தொடர்பாக உங்கள் கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வோம். சுவிஸ் தமிழ் ஊடக மையம் ஊடாக ஓசை ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கின்ற அந்தோணி திரைப்படம் பற்றிய ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ரமணாவின் அன்பு வணக்கம். அந்தோணி திரைப்படமானது முழுக்க ஈழத்திலே, ஈழமணி திருநாட்டிலே உருவாகி இருக்கிற எங்களுடைய படைப்பாளிகளுடைய திரை படமாக வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திலே ஒரு மீனவ கிராமத்தினுடைய, கடலோடி கிராமத்தினுடைய வாழ்வியலை சித்தரிக்கின்ற ஒரு படைப்பாக நாங்கள் எத்தனையோ கடலும் கடல் சார்ந்த காதலையும் உள்ள படங்களை நாங்கள் திரைப்படங்களை பார்த்திருப்போம். இது புதிய ஒரு லொகேஷன், புதிய ஒரு இடத்திலே எங்களுடைய படைப்பை எங்களுடைய கலைஞர்களின் ஊடாக ஒரு மிகுந்த டெக்னாலஜி அனைத்தையும் நாங்கள் பயன்படுத்தி சினிமாவுக்கு தேவையான 24 கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த 24 கிராஃப்டையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி அதற்கான டெக்னீஷியன்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றோம். இதற்கு நோர்வேயிலே வாழ்ந்து வருகின்ற கயல் வின்சன் என்கின்றவர் இந்த திரைப்படத்தினுடைய பிரதான பாத்திரத்தை ஏற்று நடிக்கின்றார். அதே போன்று இந்தியாவிலிருந்து டிஜே பானு என்கின்றவர் எனும் பெண் நடிகை பிரதான பாத்திரத்தை ஏற்று நடிக்கிறார்கள். இங்கே இந்த திரைப்படமானது கதைதான் நாயகன் நாயகியாக இருக்கும். இதில் பிரதான பாத்திரங்கள் தான் இங்கே நடிக்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. முழுக்க ஒரு பெரும் பொருட்செலவிலே முதலாக ஈழத்திலே உருவாகி இருக்கின்ற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கின்ற முதலீட்டாளர்கள் இந்த திரைப்படத்திற்கு முதலீடு செய்திருக்கின்றார்கள். இந்த திரைப்படத்தின் துணை தயாரிப்பிலே ட்ரீம் லைன்ஸ் ஸ்ரீயண்ணா மற்றும் விஜய் ஃபிலிம்ஸ், விஜய் லண்டனிலிருந்து அவர் இணை தயாரிப்பாளராக வந்திருக்கின்றார். அதே போன்று இந்தியாவிலே கனா ப்ரொடக்ஷன் விக்கி அவர்கள் இணை தயாரிப்பாளராக வந்திருக்கிறார்கள். மேலும் பல முதலீட்டாளர்கள் இந்த திரைப்படத்திற்கு முதலிட்டிருக்கிறார்கள். காரணம், இது ஒரு பெரும் பொருட்செலவிலே எடுக்கப்பட்டிருக்கின்ற படம். இந்த திரைப்படத்திற்கு முத்தாய்ப்பாக இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்திற்கு முதலாக இசையமைத்திருக்கின்றார். அவர் இதுவரை 1523 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். எந்த ஒரு அல்லது இலங்கை முழுமைக்குமான சினிமாவிற்கு அவர் எந்த ஒரு இசையமைப்பும் இதுவரை நடத்தியதில்லை, கொடுத்ததில்லை. எங்களுடைய படைப்பிற்கு 1524வது படைப்பாக இருக்கின்ற அந்தோணிக்கு அவர் ஈழப்படைப்புக்கு முதலாக அவர் இசையமைத்திருக்கின்றார். அது எமக்கெல்லாம் பெருமை. ஏனென்று கேட்டால் அவர் ஒரு இசை சித்திர இசை ஞானி என்கின்ற வகையிலே உலகம் அறிந்த ஒருவர். ஆகவே எங்களுடைய படைப்புகளை உலகத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் ஒரு அடையாளமாக எங்களுக்கு துணை நிற்பார். அவருடைய ஆசீர்வாதம், நாங்கள் சொல்லுவோம் குட்டுப்பட்டாலும் மோதரகையாக குட்டுப்படுங்கள். அதே போல இந்த அந்தோணி திரைப்படம் பெரும் இசைஞானியுடைய இசை கரத்தால் குட்டப்பட்ட ஒரு படம். அவர் இசையால் தாளாட்டி இருக்கின்றார், இசையால் குளிப்பாட்டி இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும். இந்த திரைப்படத்தை முக்கியமாக இயக்குனர்கள், இந்த இயக்குனர்கள் 2 இயக்குனர்கள் இந்த திரைப்படத்திலே இயங்கி இருக்கின்றார்கள். சுகிர்தன் கிறிஸ்துராஜா மற்றும் ஜெனோசன் ராஜேஸ்வரன் என்கின்ற 26-28 வயசுக்கு உட்பட்ட 2 இளைஞர்கள். கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்தியாவிலே போயிருந்து அசிஸ்டண்டாக வேலை செய்து அனைத்து இந்தியாவுடைய அத்தனை துறைகளிலுமே அவர்கள் வேலை செய்து அனுபவம் பெற்று இந்த அந்தோணி திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த அந்தோணி திரைப்படமானது வருகின்ற 13/3/2026, அதாவது நாளை உலகம் முழுமைக்கும் வெளிவருகின்றது, வெள்ளிக்கிழமை. இந்த திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் சென்று பார்த்து
ஆதரவை வழங்கி எங்களுடைய திரைத்துறை உலகெங்கும், அதாவது இதை நீங்கள் மற்றொரு தமிழ், அதாவது ஈழத்திலே வருகின்ற ஒரு படைப்பாக கருதி விடாதீர்கள். இது ஈழத்திலே உருவாகி இருக்கின்ற உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். இதிலே நாங்கள் மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ அல்லாது, இது ஒரு படைப்பு சார்ந்து உலக மக்கள் எந்த மொழி பேசினாலும் எந்த இனத்தவராக இருந்தாலும் அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படமாக உருவாக்கி இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவை நல்கி நிற்கின்றோம். ஊடகவியலாளர்கள், நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். அந்தோணி திரைப்படம் என்பது ஈழத்து கதைக்களத்தை கருப்பொருளாக கொண்டிருக்கின்றதா, அல்லது ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு கருப்பொருள் என்பது ஒரு பொதுவான அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை, அது முழுக்க முழுக்க ஈழத்து வாழ்வியலை, ஈழத்து மண்ணை, ஈழத்து கடற்கரையை தழுவிய ஒரு முழுக்க தழுவிய படமாக. இந்திய இலங்கை மீனவர் அவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த முருகல் நிலை அல்லது அந்த கடற்பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலைமைகளும் இந்த படத்தில் எதிரொலிக்கின்றதா? இல்லை, இந்த திரைப்படமானது ஒரு குடும்ப வாழ்வியல் சார்ந்த ஒரு படைப்பாக இருக்கிறது. ஒரு மீனவனுக்கும் அந்த மீனவ குடும்பத்துக்கும் அந்த அவனை அண்டிய அந்த சமூகத்துக்கும் அந்த கடலுக்குமானதாகத்தான் இந்த ஒரு காதல் படைப்பாக வந்திருக்கிறது. இதில் எந்த ஒரு மீனவர்களுக்கான முரண்களையோ முருகல் நிலைகளையோ இந்த திரைப்படத்தில் நீங்கள் காண முடியாது. நீங்கள் குறிப்பாக இந்த திரைப்படத்திலே அதிகளவான ஈழத்து கலைஞர்களை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அதற்கு நிகராக இந்திய கலைஞர்களையும் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். குறிப்பாக நீண்ட கால இடைவேளை என்பதை விட முதன்முறையாக ஒரு பெருமளவிலான ஈழத்து திரைப்படத்தில் இந்திய கலைஞர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு எந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது? உண்மையிலே இந்த திரைப்படத்திலே நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு 90% கலைஞர்களும் டெக்னீஷியன்களும் இலங்கை ஈழமொழி திருநாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஒரு 5% என்று சொன்னால் 3 நடிகர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். நிழல் ரவி, அருள்தாஸ், டிஜே பானு. அடுத்தது இசையமைப்பாளர் எங்களுடைய இளையராஜா ஐயா அவர்கள். ஒரு சில டெக்னீஷியன் எங்களுக்கு பின்னணியில வேலை செய்திருக்கிறார்கள். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நிறைய பேர் வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் நடிப்பதாவது அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்ட இடம், களம் அது ஈழமாக இருப்பதனால் அது ஈழத்தை சேர்ந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இது ஈழத்து படைப்பிற்கு இந்திய கலைஞர்கள் துணை நின்றிருக்கிறார்கள் தான் சொல்லுவோம். இந்த திரைப்படத்தில் அந்தோணி திரைப்படம் நீங்கள் கூடுவது போன்று ஒரு குடும்ப பின்னணி அல்லது குடும்ப வாழ்வியலினுடைய அடையாளமாக வெளிப்படுகிறது என்றால், அந்த திரைப்படத்தின் கதாநாயகன் அல்லது கதாநாயகி ஈழத்து கலைஞர்களை மையமாக வைத்திருக்கின்றார்களா, அல்லது அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? என்னென்று கேட்டால், இந்த கதாநாயகன் கதாநாயகி என்பது இந்த திரைப்படத்திலே நாங்கள் உருவாங்கவில்லை. இந்த திரைப்படம், இந்த கதை தான் கதையின் நாயகன் நாயகியாக இருக்கும். அதால் இந்த கதைக்கு தேவைப்பட்ட நடிகர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு, நாங்கள் ஈழத்திலே ஒரு படைப்பை உருவாக்குறது என்று சொன்னால், நாங்கள் முதலாக ஒரு ஹாலிவுட் திரைப்படத்திலே பயன்படுத்துகின்ற அல்லது இந்திய சினிமாக்களிலே பயன்படுத்தப்படுகின்ற ஆரி அலெக்சா கேமராவை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ இது ஒரு மேலை நாட்டு கருவியை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இது இங்கே நாங்கள் கலைஞர்கள் என்பது ஒரு கருவியாகத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தியிருக்கிறோம். கதை தான் நாயக நாயகியாக. ஏனென்றால் இதற்கு முன்பு நீங்கள் 2 படத்தை உருவாக்கிகள் தயாரித்திருக்கிறீர்கள். அதை விட இந்த படம் எவ்வாறு வித்தியாசமானது? 2008ஆம் ஆண்டு பூப்பெய்தும் காலம் என்கின்ற ஒரு சுவிஸ் நாட்டை தழுவிய எங்களுடைய 1வது ஜெனரேஷன் 2வது ஜெனரேஷனுக்கான இடைப்பட்ட ஒரு படத்தை எடுத்திருந்தேன். அதற்கு சுவிஸ் அரசாங்கம் தன்னுடைய ஒரு சிறந்த படமாக கருதி எங்களுக்கு ஒரு சிறு தொகை அன்பளிப்பு செய்தார்கள். அதே போன்று 2013ஆம் ஆண்டு மாறுதடம் என்கிற படத்தை இயக்கியிருந்தேன். முதல் பூப்பெய்தும் காலத்தையும் நான் தான் இயக்கியிருந்தேன். மாறுதடத்தை இயக்கியிருந்தேன். அந்த மாறுதடம் எங்களுக்கு மிகவும் ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் பொருளாதார ரீதியாக எங்களுக்கு சரியான ஒரு இலக்கை எட்ட முடியாத சூழல் ஒன்று இருந்தது. அப்போது நாங்கள் பார்த்தோம் என்று கேட்டால், இது எங்களுக்குள்ளேயே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஒரு ஆசையிலேயும் ஒரு விழுப்பிலையும் தான் செய்கிறோமே ஒழிய, நாங்கள் உலகம் தழுவிய ஒரு தரமான படைப்பை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய அந்த மாறுதளத்துக்கு பின்பாடு நான் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ 12 வருடங்கள் காத்திருந்து 13வது வருடமாக இந்த அந்தோணி திரைப்படத்திலே ஈழத் தமிழர்களுக்கு, உலகத் தமிழர்கள் எதிர்பார்த்த எங்களுக்கான ஒரு சினிமா எப்படி இருக்கும் என்றது கூட இன்னமும் சரியாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழலில், சந்தை இல்லாத சூழலில், இந்த படத்தை பார்த்த பிற்பாடு
எப்படி ஒரு மலையாள படத்தை தமிழ்நாட்டு படத்தோடு பிரித்து பார்க்க முடியுமோ அதே போன்று இந்த படத்தை நீங்கள் தமிழ்நாட்டு திரையிலிருந்து பிரித்து பார்க்க முடியும். அதே போன்று மலையாள சினிமாவுக்கும் ஈழ சினிமாவுக்கும் இடையிலேயும் ஒரு வேறுபாடு இருக்கின்றது என்பதை இந்த திரைப்படம் அந்தோணி திரைப்படம் நிச்சயமாக உங்களுக்கு பிரித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். விருப்பமானவர் நிச்சயமாக இனி வருகின்ற கலைஞர்கள் எல்லோரும் மார்தட்டி சொல்வார்கள், அந்தோணிக்கு பிற்பாடு இது எங்களுடைய ஈழ சினிமா, இந்த சினிமா இப்படியான தரத்திலே இருந்தால்தான் நாங்கள் உலக தரத்துக்கு போக முடியும் என்றதை அனைத்து கலைஞர்களும் ஒத்துக்கொள்வார்கள். மனதிலே எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எதுவும் அற்று நான் இதில் எங்களுடைய படைப்பாளிகளுக்காகத்தான் சொல்லுகின்றேன், இதில் அந்தோணி என்னுடைய படைப்பு அல்ல என்றுதான் நான் சொல்கிறேன். இந்த படைப்பு படைக்கப்பட்டு விட்டாச்சு, இனி அது மக்களுடையது, கலைஞர்களுடையது, அப்படி வரும். ஆகவே இது ஈழ சினிமா என்கின்றதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சினிமா. ஈழ சினிமா என்று நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இந்த வருடம் 3 பெரிய திரைப்படங்கள் வெளிவர காத்திருக்கின்றன. அந்த அக்கா, மற்றது அந்தோணி, போராட்டம் போன்ற படங்கள். நான் நினைக்கிறேன் மிக நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இவ்வாறான ஒரு ஈழத்து சினிமாவில் பெரிய 3 படங்கள் வெளிவர காத்திருக்கின்றன. இதை நீங்கள் ஒரு ஈழத்து தயாரிப்பாளராக எப்படி பார்க்குறீர்கள்? இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இத்தனை படங்கள் வெளிவர காத்து கொண்டிருக்கிறது என்பது கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். இப்போ அந்தோணி திரைப்படத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அந்தோணி திரைப்படம் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் 5ஆம் தேதி பூசையோடு ஆரம்பித்து இந்த வருடம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி 3 மொழிகளிலே, தமிழ், சிங்களம், மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலே நாங்கள் திரையிடுதலுக்கு தயார்படுத்தி விட்டோம். இந்த வேகத்தோடு எங்களுடைய படைப்புகள் வந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நாங்கள் நீண்ட காலமாக இருந்தோம். அதே போன்று இந்த அந்தோணி திரைப்படம் வெற்றி கொள்கின்ற பொழுது இதற்கு பிறகு வருகின்ற படத்தை அதே கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். அப்போ கலைஞர்கள் குறைந்த அளவு தரத்திலே தாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இப்ப நீங்கள் சொல்கின்ற படைப்பாளிகள் தரத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். ஏனென்று கேட்டால் எங்களுடைய இந்த உலகம் கைக்குள் அடங்கிவிட்டது. அப்ப உலக தரமான படைப்புகளை பார்த்த கண்களும் காதுகளும் எங்களுடைய படைப்பிலே தரமில்லை என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக கைவிட்டு விடுவார்கள். அப்ப இந்த அந்தோணியுடைய முயற்சி கூட அடுத்து வர்ற படைப்புகள் சரியாக இருக்கின்ற பட்சத்தில் தான் அது வெற்றியை நோக்கி இலக்காக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் இதிலே தங்களுடைய ஆழமான பார்வையை வைக்க வேண்டும் என்றும் வைத்திருப்பார்கள் என்றும் நான் நம்புகிறேன். நீங்கள் இப்போ கூறினீர்கள் உலகம் சுருங்கிவிட்டது, அதற்கு ஏற்றாற்போல் எங்களுடைய தொழில்நுட்பமும் எங்களுடைய வீச்சும் அதிகரிக்க வேண்டும் என்று. இந்த திரைப்படம் நாளை, அதாவது 3/13/2026 வெளியாகின்றது. இணைய வசதிகள் அல்லது இணையதளத்திலும் பார்க்கக்கூடிய நெட்ஃபிளிக்ஸ் போன்ற தளங்களில் அதே தளத்தில் வெளியாகின்றதா அல்லது அதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் செய்திருக்கிறது என்று கேட்டால் இந்த அந்தோணி திரைப்படத்திற்கான அனைத்து வேலைகளும் தயாராகி காத்திருக்கின்றது. நெட்ஃபிளிக்ஸ் அல்லது அமேசான் போன்ற நிறுவனங்களினுடைய அடிப்படை கோரிக்கைகள் ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படை கோரிக்கைகளை இந்த அந்தோணி படம் நிறைவேற்றுகின்ற பட்சத்தில் நெட்ஃபிளிக்ஸும் அமேசானும் இதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்குவதாக உறுதி பண்ணியிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில விடயங்களை கேட்டிருக்கிறார்கள். அதை நான் இப்பொழுது ஓப்பனாக சொன்னால் அதற்கு கூட சில நேரம் தடைகள் வந்துவிடும். அதனால் அதை நான் அதுக்கு கருத்து சொல்லாமல் அந்தோணி வெற்றி பெற்ற பிற்பாடு நான் சொல்றேன். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் மாரதடம் என்பது பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியவில்லை, அது ஒரு பின்னடைவாக இருக்கின்றது என்று. இப்போது இந்த திரைப்படங்களை பொறுத்தவரையில் சந்தைகள் என்பது முக்கியமாக இருக்கின்றது. ஈழத்து கலைஞர்கள், தென்னிந்திய கலைஞர்கள் கலந்து உருவான இந்த திரைப்படத்தில் சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சந்தை வாய்ப்பு தொடர்பில் நீங்கள் ஏதாவது முன்னேற்பாடு இருப்பதாக நினைக்கிறீர்கள்? நான் மாரதடம் என்கின்றது ஒரு முழுமையாக ஒரு டெக்னாலஜி சார்ந்த அல்லாட்டி முழுமையாக தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு படைப்பு அல்ல. நாங்கள் ஒரு குறுகிய சந்தையை நோக்கி உருவாக்கிய படைப்பு. அதோடு நான் இந்த படத்தை ஒப்பிட முடியாது. இந்த படமானது சந்தை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். உண்மையிலே இதுவரை காலமும் ஏன் ஈழ சினிமாவுக்கு சந்தை உருவாகவில்லை என்றது ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இவ்வளவு மக்கள் உலகெங்கும் பறந்து வாழ்கின்றார்கள், அவர்கள் நினைத்தால் உடனடியாக ஒரு சந்தையை உருவாக்கி விடலாம் என்ற கேள்வி இருக்கிறது. இப்ப நாம் சுவிஸ் நாட்டிலே இருக்கின்றோம். சுவிஸ் நாடு ஒரு பெரிய பணக்கார நாடு. ஆனால் இதுவரை நினைக்கும் சுவிஸிலே ஒரு தனியே ஒரு திரைப்படத்தை உருவாக்கவில்லை. கோ டைரக்ஷன், கோ ப்ரொடக்ஷன், அப்படித்தான் பெரும்பான்மையான படைப்புகள் வந்திருக்கிறது. இவ்வளவுதான் பெரிய பணக்காரர். ஏன் என்று கேட்டால் எங்களுக்கு சந்தை இல்லை. அப்ப சந்தையை நோக்கி நாங்கள் நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்தையை உருவாக்க வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற கேள்விதான் இருந்து கொண்டே இருக்கிறது. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இதிலே முயற்சி செய்யவில்லை.
அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அது ஒரு வீண் முயற்சியாக நினைத்துக் கொண்டு விட்டார்களோ என்ன காரணம் தெரியாது. இது சந்தையை நோக்கி கொண்டு போவதற்கான பூனைக்கு மணிகட்டுற வேலையைத்தான் அந்தோனி திரைப்படம் செய்திருக்கிறது. அதுல அரைவாசி வேலை அரைவாசி நிறைவு பெற்றிருக்கிறது தான் நான் சொல்கிறேன். சந்தையை பொறுத்தவரை சந்தை வாய்ப்பு தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் தான் தென்னிந்திய சினிமாவினுடைய பெரும் முதலீட்டாளர்களாகவும் பெரும் வணிகத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியில் இருக்கின்றார்கள். ஆனால் ஈழத்து கலைஞர் என்ற மாறுதடம் உங்களுக்கு தெரியும். 2013ஆம் ஆண்டு வந்தபோது அந்த மாறுதடத்தினுடைய தன்மையும் அதில் இருந்த முக்கியத்துவம் தெரியும். உங்களுடைய முதலாவது திரைப்படம் சுவிட்சர்லாந்திலே சுவிஸ் அரசினுடைய ஒரு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட விருதுக்கும் அடைந்தது. ஆனால் இந்த படங்கள் தொடர்பிலான புரிதல் அல்லது இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகள், குறிப்பாக ஈழத்து கலைஞர்கள் தொடர்பில் நீங்கள் படங்களை வெளியிடுகின்றதற்கு முன்னர் இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே, குறிப்பாக தாயகம் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் இந்த விடயங்களிலே ஒரு பாராமுகமாக இருக்கிறார்களோ அல்லது இந்த விடயங்களில் அவர்கள் மற்ற விடயங்கள் கவனம் செலுத்துகின்ற போது இந்த விடயம் எங்களுக்கு உரித்தானதில்லை என்கின்ற ஒரு சிந்தனை இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இல்லை, நான் அப்படி கருதவே மாட்டேன். ஏனென்று கேட்டால் எங்களுடைய படைப்பாளர்கள் பெரும்பாலும் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் தன்னெழுச்சியாக தன்னார்வமாக தனக்கு தெரிந்த விடயங்களை அறிந்து கொண்டு சில படைப்புகளை உருவாக்கி இது ஒரு சினிமா, இது ஒரு படம் என்று சொல்லி நிறைய ஏமாற்றங்களை எங்கள் மக்கள் மத்தியிலே கொடுத்து விட்டார்கள். ஈழப்படைப்பு என்ற ஒரு சென்டிமெண்டை வச்சுக்கொண்டு நாங்கள் படைப்பதெல்லாம் படைப்புகள் என்று மக்களிடம் கொண்டே சேர்த்து விட்டார்கள். ஆனால் மக்கள் 100 வருஷ சினிமாவை, இந்திய சினிமாவை பார்த்து கொண்டு வளர்ந்த சந்ததியாக வளர்ந்த மக்களுக்கு அதிலே ஒரு தெளிவில்லை, அதில் ஒரு புரிதல் இல்லாமல் போய்விட்டது. இது ஒரு சினிமா என்ற கேட்டகரிகளே இல்லாதவற்றை எப்படி நாங்கள் சினிமா என்று ஏற்றுக்கொள்வதென்று உண்மையும் அதில் இருக்கிறது. ஒரு சில படங்கள் அதிலே நாங்கள் விரவிட்டு எண்ணக்கூடிய நல்ல தரமான படைப்புகள் வந்திருந்த பொழுதும் அதை சந்தை நோக்கி அவர்கள் நகர்த்தவில்லை. சந்தை நோக்கி நகர்ந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கான சந்தை உருவாகி இருக்கும். அப்ப மக்களில் ஒரு காலமும் நாங்கள் குறை சொல்ல முடியாது, அமைப்புகளில் குறை சொல்ல முடியாது. வருகின்ற 10 படங்களில் 8 படங்கள் ஒரு படம் என்ற அந்த தரத்துக்குள்ளே இல்லாமல் 2 படங்கள் சாதாரண அளவிலே ஓகே இந்த படத்தை நாங்கள் ஒரு சினிமா ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற கட்டக்கரையில் இருக்கின்ற போது அடுத்து வருகின்ற படைப்புகள் திருப்பி அந்த பார்வையாளருக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததும் அவன் எங்களுடைய படைப்புகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று அவன் தானாக தீர்மானித்து வருகின்றான். ஆகவே எங்களுடைய மக்களில் நான் ஒருபோதும் குற்றம் சொல்லவில்லை, எங்களுடைய அமைப்புகள் ஒருபோதும் குற்றம் சொல்லவில்லை. நாங்கள் சரியானதை தரமானதை கொடுத்தால் மக்கள் பார்ப்பார்கள் என்றது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை என் மக்கள் மீது. குறிப்பாக தென்னிந்திய சினிமாவில் கொடிகட்டி பறக்கின்ற இசையமைப்பாளர்களும் சரி அல்லது இயக்குநர்களும் சரி ஈழத்து சினிமா சார்ந்து அல்லது படம் சார்ந்து தமது ஆதரவை தெரிவிப்பதோ அல்லது அதற்கான இயக்குவதோ அல்லது இசையமைப்பதோ குறைவு. அந்த வகையில் நீங்கள் இசை ஞானி இளையராஜாவை எப்படி அணுகினீர்கள், எப்படி அதை இந்த படத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து? உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான கதை, நீண்டு போயிருப்பதற்காக கொஞ்சம் சுருக்கி சொல்கின்றேன். இந்த படைப்பை நான் என்னுடைய இயக்கத்திலே உருவாக இருந்த ஒரு படைப்புக்குத்தான், என்னுடைய இயக்கத்திலே உருவாக இருந்த ஒரு சினிமாவுக்காகத்தான் நான் தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த பிள்ளைகளினுடைய அர்ப்பணிப்பை பார்த்ததும் அடப்பா நம்ம எங்கட வயசுல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப நான் புரிதலோடு இருக்கிறேன். 35 வருடம் என்னுடைய இந்த படத்தை எடுக்கிறதுக்கு சாதாரண காலம் இல்லை. 35 வருடங்கள் சென்றிருக்கிறது. அந்தோனி என்கின்ற ஒரு தரமான ஒரு படைப்பை கொடுப்பதற்கு என்னுடைய மக்கள் என்னுடைய முகத்தை இங்கே ஏற்றுக்கொண்டு எனக்கு இன்வெஸ்டர்களாக வந்திருக்கிறார்கள். அதுதான் அடிப்படை. இந்த படம் உருவாக்குவதற்கு தனி ரமணன் காரணம் இல்லை. இந்த ரமணன் என்கின்ற நபர் இந்த சுவிஸ் நாட்டிலே எப்படி தன்னுடைய கலைப்படைப்பிலே கலைத்துறையிலே எப்படி பணியாற்றி இருக்கின்றார் என்பதை காலாகாலமாக பார்த்து வந்த மக்கள் தான் எனக்கு இன்வெஸ்டர்களாக முதலீட்டாளர்களாக வந்திருக்கிறார்கள். அப்போ முழுக்க இதுக்கு அர்ப்பணிப்போடு நாங்கள் வேலை செய்கிறது தான் எங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இது இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே எனக்கு ஒரு தரம் வரையில் இந்த படிகளுக்கு நாங்கள் சான்ஸை கொடுப்போம் என்று போட்டு அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தது தான் இந்த அந்தோனி திரைப்படம். அப்போ அவர்கள்ட்ட சொல்லுகின்றேன், நீங்கள் எடுப்பதாக இருந்தால் 3க்கும் மேற்பட்ட மொழிகளிலே இந்த திரைப்படம் வரப்படும். ஒரே நாளில் உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் பறந்து வாழ்கிற இடத்திலே வர வேண்டும். முகம் அறிந்த இந்திய கலைஞர்கள் யாராவது இந்த படத்திலே இருக்க வேண்டும். அதாவது இசை என்றால் இசைக்கு ஒருவர் இருக்க வேண்டும், அல்லது நடிப்பு என்று சொன்னால் நடிகராக ஒருவர் முகம் தெரிந்த கலைஞராக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இது எங்களுடைய படைப்பென்று வருகின்ற போது நடிப்பு சார்ந்த விஷயம்தான் இந்த சினிமா. ஆகவே முழுக்க எங்களுடைய கலைஞர்கள் நடிப்பு சைட்டில் இருந்தாலும் மற்ற துறைகளிலே நாங்கள் கேட்கலாம். அப்போ பட்ஜெட் என்று ஒன்று, அந்த பட்ஜெட்டை பார்க்கின்ற பொழுது இந்திய கலைஞர்களை அணுக முடியாத ஒரு சூழல். அப்போ அவங்க சொன்னார்கள், இந்த பட்ஜெட்டுகளை நாங்கள் இந்திய கலைஞர்களை அணுகி நாங்கள் செய்ய முடியும்.
அப்போ நான் சொன்னேன் ஓகே அப்படின்னு சொன்னால் இன்னென்ன ஆட்களை கொண்டு வர முடிந்தால் நான் இதுக்கான மற்றத்தை தயார் பண்ணி தருகின்றேன். அப்படி உருவாக்கி வந்ததுதான் ஐயா இசைஞானி இளையராஜா ஒன்று. அந்த சுகிர்தன் தம்பி சிரித்தார். ஏன்னு கேட்டால் அவருடைய ஸ்கிரிப்டில் எழுதிட்டு எங்கேயோ ஒரு மூலையில இசைஞானி இளையராஜான்னு எழுதியிருக்கார். என்ன துணிச்சல் எழுதுறாரு தெரியாது. இது ஒரு பிரபஞ்சத்தினுடைய உண்மையிலே ஒரு பிரபஞ்சத்தினுடைய சக்தியம் தான் சொல்லுவேன். ஏனென்றால் எல்லாருமே இதுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் மற்ற இந்த சினிமாவை எங்களுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும் என்று மனதார உளமாற செயல்பட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இசைஞானி என்றவர் ஒரு ஒரு தொலைவில் உணரக்கூடிய டெலிபதி உணரக்கூடிய ஒரு கலைஞர். அவர் உணர்ந்து தான் இதுக்கு வந்திருக்கிற வழிய வேறொரு காரணமும் இதுக்கு இருக்க முடியாது. இந்த திரைப்படத்துக்கு வேறொரு பின்னணி காரணங்களும் இருக்க முடியாது. இந்த படைப்புக்கு இந்த இவ்வளவு கலைஞர்கள் போட்ட எஃபோர்ட் அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் ஈழத்து கலைஞர்கள் அல்லது ஈழத்து நடிகர்கள் ஈழத்து மக்களால் இவ்வளவு தென்னிந்திய மக்கள் தென்னிந்திய நடிகரை கொண்டாடிய மக்கள் ஈழத்து நடிகர்களையும் கொண்டாட தயாராக இருக்கிறார்கள், அதை கொண்டாடுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னன்னு கேட்டால் இந்த காலச்சூழல் அந்த புறச்சூழல் எப்போதுமே ஒரு கலைஞனை ஒரு படைப்பை தீர்மானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து ஒரு கலைஞனானவன் தான் வாழுகின்ற காலத்திலே இருக்கின்ற புறச்சூழல்களை சரியாக பயன்படுத்தாமல் விட்டால் அவர் ஒரு கலைஞனாக இருக்க முடியாது. அப்போ இப்போ இருக்கிற ஏஐ போன்ற தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அது எப்படின்னு சொல்லி சொன்னா நாங்கள் சொல்லுவோம், இப்போ சீனியன் எழுதி போட்டு தொட்டுனாக்கினால் நீங்க போகிறது அப்படித்தான் அது இருக்கும். ஆனால் மனித உறவுகள் என்பதும் மனித உணர்வுகள் என்பதும் எப்போதும் உயிரும் உயிரோட்டமுமாக இருக்க வேண்டும். அப்ப அந்த உயிரும் உயிரோட்டமுமாக இருக்கின்ற இந்த சோசியல் மீடியாங்கிறதுல எப்படி இந்த படைப்பாளிகள் தங்களை இந்த மக்களோடு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எதிர்காலத்திலே. சோசியல் மீடியா என்றது ஒரு மாபெரும் ஒரு ஊடகமாக இப்ப உருவெடுத்திருக்கு, பெரிய ராட்சச ஊடகமாக உருவெடுத்திருக்கிறது. இதிலே தப்பி பிழைத்து வருகின்றவர்கள் இவர் சொன்னது போல வலுவானது பிழைக்கும் போல வலுவானது பிழைத்து கொடுக்கும். நாளை உலகம் முழுக்க வெளிவரும் இந்த படம் சர்வதேச ரசிகர்களை எப்படி கவரும் என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் சர்வதேச ரசிகர்களை எப்படி கவரும் என்று பார்த்தால் முதல் ஒரு சினிமா சார்ந்த பார்வையாளர்கள் உலகம் முழுமைக்கும் இருக்கிறார்கள். அது சினிமாவின் அனுபவம் பெற்ற பார்வையாளர்கள், சினிமாவில் அனுபவம் இல்லை பார்வையாளர்களாக இருக்கின்ற அனுபவம் பெற்ற பார்வையாளர்கள். நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் நடிகளும் சொல்லிக் கொள்வது அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கின்ற கொக்கோ கோலாவை போல் நான் ஒரு கொக்கோ கோலாவை கொண்டு கொடுத்தால் அதை ரசிக்கப் போவதில்லை அவர்கள். நான் கொடுப்பதாக இருந்தால் அதையும் தாண்டி ஒரு தரமான படைப்பை கொடுத்தால் தான் இதிலும் காட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த படைப்பிலே நீங்கள் இதுவரை பார்த்த ரசனையிலும் பார்க்க நாங்கள் அதையும் தாண்டி ஒரு சின்ன முயற்சி ஒன்று செய்திருக்கின்றோம். அந்த முயற்சியை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அதை அகண்ட வெண்திரையில் பார்த்தால்தான் உங்களால் அதை ரசிக்க முடியும். ஆகவே அகண்ட வெண்திரையில் பார்த்து ரசிக்கின்றவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு உணவாக அந்தோனி அமையும். விநியோகஸ்தர் மத்தியில் இந்த படத்திற்கு பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. வணிக ரீதியாக இந்த படம் எந்த மாதிரியான சாதனைகளை செய்யும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக வணிக ரீதியாக ஒரு ஈழப்படைப்பிற்கு உலக சந்தையிலே வெற்றியை தருவதற்கு அந்தோனி முக்கிய ஒரு படைப்பாக இருக்கும் என்பதிலே நான் முழுமையாக நம்பிக்கையோடு இருக்கின்றேன். எங்களுடைய குழுக்களும் அப்படியே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது வணிக ரீதியாக நாங்கள் ஒரு வழியை திறந்து விட்டிருக்கின்றோம். இப்பொழுது கடைசி உதாரணத்துக்கு எங்களுடைய படைப்பு இதுவரை இலங்கையிலே எடுக்கப்பட்ட திரைப்படத்திற்கு இசையை எந்த ஒரு இசை நிறுவனமும் அதை வாங்கவில்லை, காப்பிரைட்ஸ் எடுத்துக் கொள்ளவில்லை. அந்தோனிக்கு முதலாக ஒரு ஜெயின் மியூசிக் இந்தியா என்ற நிறுவனம் அந்த இசைக்கு ரைட்ஸை வாங்கியிருக்கிறார். அதுவே எங்களுடைய முதலாவது வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த சந்தையானது 3 மொழியிலே வருகின்றபடியால் இந்த 3 மொழியிலேயும் ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறது. என்னென்று கேட்டால் இப்போ நீங்கள் அப்போது சொன்ன கேள்வியையும் இதோடு இணைச்சி சொல்கின்றேன். எங்களுடைய ஈழத்தமிழர்கள் தான் இந்திய சினிமாவுக்கு ஒரு பேக்போன் போல இருக்கிறார்கள் என்று உயிர் கொடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் அது எவ்வளவு காலத்துக்கு என்று தெரியாது. அதால அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். எப்படி என்று கேட்டால் இப்போ அவர் பேன் இந்தியா என்று வெளியிட்டிருக்கிறார்கள். பேன் இந்தியா என்கின்ற பொழுது அவர்கள் அந்த இந்தியாவை முழுமைக்கும் ஆட்கொள்கின்ற விடயத்தை செய்ய வேண்டும்.
இப்போ அந்தோனி என்ன செய்யறதுன்னா பேன் ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, பேன் இந்தியா இல்லை, பேன் வேர்ல்டு என்றதை நாங்கள் கையில் எடுத்துக்கிறோம். இந்த ஆயுதமானது உலகத்தமிழர் மத்தியிலே ஒரு சந்தையை உருவாக்குவதற்கு பெரிய உதவியாக இருக்கும். அந்தோனி திரைப்படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமா அல்லது சமூகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு கருத்தை நுட்பமாக சொல்ல வருகிறதா? நிச்சயமாக நுட்பமாக சொல்ல வருகிறது. இறுதியிலே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. படத்தினுடைய இறுதியிலே நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டுகள் எல்லாம் இருக்கிறது. சமூகம், குடும்பம், சூழல், புறச்சூழல், வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து ஒரு அன்பை எப்படி போதிக்கிறதோ, ஒரு அன்பை போதிக்கின்ற படமாகத்தான் இந்த இதை நான் ஒரு வரியில் சொல்றதாக இருந்தால் அன்பை பரிமாறுவது எப்படி என்பதை மக்கள், அதாவது ஒரு சமூகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கு. நாளை படம் வெளிவர இருக்கிற நிலையில் மக்கள் கொண்டாடக்கூடிய நிலையில் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன கருத்தை சொல்லுவீர்கள்? நீங்கள் இந்த நேரம் மிக ஒரு டென்ஷனான நிலையில் இருப்பீர்கள். நாளை வரப்போகிறது ஒரு படம் என்பது கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை பிரசவிக்கிறதுக்கு இணையானது. அந்த வகையில் அதன் தயாரிப்பாளர் என்ற வகையில் எவ்வாறு மனநிலை இருக்கு? உண்மையிலே நான் ஒரு 3 பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கின்றேன். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கின்ற பொழுது அந்த தந்தைக்கும் தாய்க்குமான ஒரு ஆசை, ஒரு எப்படி இருக்குமோ அதே போல் தான் எங்களுடைய பிள்ளை ஸ்கேன் பண்ணி பார்த்த பொழுது முழுமையாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாத பிள்ளையாக இருக்கு என்று சொன்னதே அதுவே ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பிள்ளை வரப்போகிறதுன்னு சொன்னால் மிக பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். இது தனியே இந்த ஓசை பிலிம்ஸ் அல்லாட்டி அந்தோனி பட குழுவினுடைய மகிழ்ச்சி மட்டுமல்ல, இது எங்களுடைய உலக தமிழர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான். அது எப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்தால் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்து விட்டால் நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அப்படியான ஒரு மகிழ்வை எங்களுக்கு தரும், உங்களுக்கு தரும் என்றதை நான் சொல்றேன். சுவிஸ் நாட்டில் பன்னெடுங்காலமாக நீங்கள் ஒரு நாடக பயிற்சி பற்று நடத்தி சுவிஸ் நாடுதலை ரீதியில் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்தோனியில் வந்து நிற்கிறீர்கள். இதில் அடுத்த கட்டம் எப்படி போக வேண்டியது? நாடகமும் அரங்கியலும் என்பது வந்து காலம் காலமாக ஒரு பெரிய ஒரு வெளியே இந்த சமூகத்துக்கு பெரும் புரட்சி வளர்ச்சி அதாவது செய்வதற்குமாக நாடகங்கள் அந்த காலத்திலிருந்தே பயன்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன. இந்த சினிமா என்கின்ற நாடகம் என்கின்ற ஊடகமானது வந்து ஒரு நேரடி அதாவது நேருக்கு நேர் நாங்கள் எதிர்கொண்டு அந்த பார்வையாளனோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அவனோடு உறவாடுகின்ற ஒரு மையம். ஆனால் சினிமா என்பது வந்து நாங்கள் ஏதோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற சினிமாவை உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவன் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய சிக்கல்களையும் நாங்கள் இலகுவாக அடுத்த சமூகத்துக்கும் அடுத்த இனத்துக்கும் கடத்துவதற்கு இந்த சினிமா வந்து மிக ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே நான் நாடகனாக இருந்து கொண்டு இந்த சினிமா துறையில வருகின்ற பொழுது ஒரு கேரக்டர் கிரியேஷனை இலகுவாக கிரியேட் பண்றதுக்கு எனக்கு நாடகம் மிக மிக ஒத்துழைப்பாக இருக்குது. நான் நாடகம் படிக்காமல் விட்டுருந்தேன்னு சொன்னால் நான் ஒரு அன்றாடம் சினிமாவை பார்த்து ரசிகர் தன்மையோடு நான் ஒரு படம் நடிச்சா என்ன என்ற எண்ணத்தோடு திரிகின்ற இளைஞர்கள் ஜோதிகள் போல் தான் நான் இருந்திருப்பேன். ஆனால் இந்த நாடகம் ஆனது எனக்கு மிக மிக இந்த சினிமாவுக்கு மிக மிக உந்து சக்தியாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறது. நான் நாடகத்தை கற்றுக்கொண்டது என்பது நான் பெற்ற பாக்கியமாக இருக்கிறேன். இப்போது படம் வெளிவர இருக்கின்ற இந்த நிலையில் சுவிஸ் ஊடக மையமும் ஈழத்து படம் சார்ந்த இந்த வாழ்த்துக்களையும் அதன் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போடு இறுதியாக ஒரு கேள்வி என்னென்றால், ஈழத்தமிழர்களுக்கு அல்லது உலகம் பூராய் பரவி வாழ்கின்ற தமிழருக்கு நாளை உங்கள் படத்தை பார்ப்பதற்கான ஆவலோடு இருக்கின்ற தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த செய்தியை சமூக ஊடகங்களிலோ அல்லது அவர்கள் தங்களுக்கான சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் கோரி நிற்கிறீர்கள். இது எப்படி என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே ஒரு குடும்ப விழாவை நடத்துகின்ற பொழுது எப்படி நீங்கள் ஊர் கூடி அந்த குடும்ப விழாவை நடத்துவதற்கு நீங்கள் ஆட்களை எல்லாம் அணுகி அந்த விழாவை சந்தோஷமாக கொண்டாடுவீர்களோ, அதுபோன்று இது உங்களுக்கான குடும்ப விழா. எங்களுடைய ஈழத்திலே இருந்து வந்திருக்கின்ற ஒரு பெரும் படையல். இந்த படையலை உங்களுடைய குடும்ப விழாவாக கருதி நீங்கள் அனைவரும் எல்லோரோடும் பகிர்ந்து நீங்கள் இந்த படைப்பை கொண்டாடுகின்ற பொழுது உலக சந்தையிலே ஈழ சினிமாவுக்கான சந்தை உருவாகி எங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்கிறது.
பேசப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் எங்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்காமல் நாங்கள் எங்களுடைய விடயங்களை பேசுவது என்பது மிகவும் கடினமானது. இப்பொழுது இந்த அந்தோணி அதுக்கான தளத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. எங்களை அடையாளப்படுத்தி இந்த தளத்தில் நாங்கள் ஒரு தளத்துக்கு வந்த பிற்பாடு நாங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு முதல் நாங்கள் ஒரு படைப்பாளிகள் என்பதை மக்கள் மனங்களிலே புகுத்த வேண்டுமாக இருந்தால் இந்த அந்தோணி போன்ற படைப்புகள் உங்களால் கொண்டாடப்பட வேண்டும், உங்களால் வெற்றி உயர்த்தி விடப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய கதைகளையும் சொல்லப்பட வேண்டிய கதைகளையும் உலகத்துக்கு சொல்லலாம். ஆகவே நீங்கள் அனைவரும் எந்த ஒரு பாகுபாடுமற்று இந்த திரையரங்கத்துக்கு வந்து இந்த அந்தோணியை பார்த்து இந்த கலைஞர்களை வாழ்த்த வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த ஊடக சந்திப்பில் விரைவாக சொன்னதுக்கு உங்கள் அந்தோணி படம், எங்கள் அந்தோணி படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. அநேகமானவர்கள் உங்கள் என்று சொல்வார்கள், நீங்கள் எங்கள் என்று சொன்னீர்கள். அதுதான் இந்த அந்தோணியுடைய வெற்றியாகவும் நான் கருதுகின்றேன். இது எங்களுடைய படம் என்றுதான் சொல்ல வேண்டும், உங்களுடைய படம் அல்ல. ஒரு குறுகிய நேரத்திலே நான் அங்கிருந்து வந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தம்பி ஆண்டனி இந்த ஊடக சுவிஸ் தமிழ் ஊடகங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கும், இங்கே வருகிறது என்னோட கேள்வி கேட்ட ஊடகங்களாகிய உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் ஓசை ஃபிலிம் சார்பாகவும் அந்தோணி திரைப்பட குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.